இன்றைக்கி ayam masak lemak cili padi செய்ய போகிறோம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். பிளெண்ட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, லெங்குவாஸ், இது மிளகா, இந்த 3 தான் உரைக்கும். இந்த சோப்பு மிளகா 3 உரைக்கும். இது அவ்வளோவா உரைக்காது. செராய் ஒன்று எடுத்திருக்கேன். மிச்ச செராய்னால் அப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மஞ்சள், பெரிய சோப்பு மிளகா ஒன்று, ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சின்னதாக வெட்டிட்டு இப்போ பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கட்டும். பிளெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் 3 செராய் சேர்த்துக்கிறேன். இது வதங்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்குங்க. அப்போ தான் பச்சை வாசம்லாம் போகும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கோழி சேர்த்துக்கலாம். உப்பு, நான் தண்ணி ஊற்றலை. இந்த கோழிலையும் தண்ணி வெளியாகும். கோழி வந்துட்டோன்னா அப்புறமா பால் சேர்த்துக்கணும். இது முதல் வேகட்டும் கொஞ்சம் நேரம். இடையில கொஞ்சோண்டு ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா கூட வச்சு இதை கொஞ்சம் வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமே இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியிலே இந்த கோழி வந்துடும். இது பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு அசாம் கப்பிங், மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா பால் ஊற்றிட்டு டவுன் குஞ்சு சேர்த்துட்டு இறக்கிடலாம். கோழி வெந்திருக்கோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிளகா எடுத்துருக்கேன். இது வெட்டில் உரைக்காது, நல்லா வாசனை எடுக்கும். இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பால் நான் ரொம்ப கொதிக்க விடலை. ஒரு கொதி வந்துட்டோன்னா அடுப்பு அடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ரைஸியாக டவுன் குஞ்சு கொஞ்சம் கொதிக்குது பாருங்கள். அடுப்பு அடிச்சிடலாம். சிவாஸ் கிச்சன் ayam masak lemak cili padi ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கட்டாயமாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.